திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூண் மீது கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடானது செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபம் வழக்கில் தொடக்க நிலையிலேயே நீதிமன்ற அவமதிப்பு நடந்ததாக முடிவுக்கு வந்துவிட்டார் என தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். விரிவான விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு உரிய பாதுகாப்புடன் அரசு அதுக்கான அனுமதியை வழங்க வேண்டும், அதுக்கான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருந்த மதுரை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி சாமிநாதனுடைய அந்த தனி உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனு தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த மனு மீதான விசாரணை தரப்பு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அரசு தரப்பிலிருந்து தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. தொடக்க நிலையிலேயே நீதிபதியும் நீதிமன்ற அவமதிப்பு நடந்ததாக முடிவுக்கு வந்துவிட்டார் என்று அரசு தரப்பில் இந்த விவகாரம் குறித்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்துள்ளார்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று மனுதாரர் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. அந்த மனு மீது சாமிநாதன் நீதிபதி அவர்கள் விசாரித்து வந்திருந்தார். மேலும் நேரடியாகவே திருப்பரங்குன்றம் மலை மீது அவர் நேரில் சென்று ஆய்வு செய்து உரிய பாதுகாப்புடன் தீபம் ஏற்றுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார். கூடுதலாக மத்திய பாதுகாப்பு படையினர் அந்த பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் என்றும் கூட அவருடைய தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் நேற்று தினம் தீபத்தின் பொழுது தீபம் ஏற்றுவதற்கு ஏதுவான சூழல் இல்லாததால் 144 தடை உத்தரவு போடுவதாக மாவட்ட நிர்வாகம் உத்தரவை பிறப்பித்திருந்தது. மேலும் அந்த பகுதியில் தீபம் ஏற்ற முயற்சி செய்த நீதிமன்ற உத்தரவின் பேரில் தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி செய்தவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அரசுக்கு எதிராகவும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தனி நீதிபதியுடைய உத்தரவை செயல்படுத்துவதற்கு கால அவகாசம் வேண்டும் என கூறி இந்த தமிழ்நாடு அரசு இதற்கான ஏற்பாடுகள் செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல தற்பொழுது அந்த நீதிமன்ற அவமதிப்புக்கு எதிராகவும் தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுக்கு எதிராகவும் மேல்முறையீட்டு மனுவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிறது. அதன் மீதான விசாரணை தொடங்கப்பட்டு வருகின்றன. இந்த தொடங்கப்பட்டிருக்கூடிய தொடக்க நிலையே அரசு தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. தொடக்க நிலையே நீதிபதியும் நீதிமன்ற அவமதிப்பு நடந்ததாக முடிவுக்கு வந்து விட்டார் என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பப்படவில்லை, அதற்கு வாய்ப்பு கூட அரசு தரப்புக்கு வழங்கவில்லை என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தற்பொழுது விசாரணை போது தங்களது வாதத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் தர்கா தரப்பில் மேல்முறையீடு செய்ய போதிய கால அவகாசம் வழங்கவில்லை. 30 நாட்கள் மேல்முறையீடு செய்ய அவகாசம், அந்த அவகாசம் இருக்கையில் விளக்கம் அளிக்க எந்த வாய்ப்பும் வழங்காமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டுள்ளது என்று நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனு என்பது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் தங்கள் வாதத்தை முன்வைத்து வருகின்றனர். மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்த அன்றே தண்டனை வழங்க இயலாது, இதனை சட்டமும் உறுதி செய்கிறது என்றும் அரசு தரப்பிலிருந்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு தனி நீதிபதியுடைய உத்தரவு. இந்த நீதிபதியுடைய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய நிலையில் நீதிபதி வழக்கறிஞர் நீதிபதி ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட அமர்வுள்ள தற்பொழுது மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த சூழல்ல இதற்கு முன்பாகவே நீதிமன்ற அவமதிப்பு என்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் பிற்பகல் 1 மணி அளவுல அந்த வழக்கம் விசாரணைக்கு வருகிறது. தனிநபர் ஒருவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரு மனுவில் வழக்காக விசாரித்து அந்த வழக்குல நீதிபதியை நேரில் கலாய்வு சென்று அந்த அடிப்படையில் தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு என்பது கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தை ஏற்ற வேண்டும், அதற்கு தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருந்து உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், மத்திய பாதுகாப்பு படையினரும் அது கூடுதலாக அந்த பாதுகாப்பில் இருப்பார்கள் என்பது அதனுடைய சாராம்சம். ஆனால் இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த மேல்முறையீடு இன்னும் விசாரணைக்கு வரவில்லை. மேலும் போதிய கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழல்ல முன்கூட்டியே அந்த தனி நீதிபதியுடைய உத்தரவை செயல்படுத்த வேண்டிய அந்த அவகாசம் போதுமான அளவு இருக்கக்கூடிய சூழலில் முன்கூட்டியே அதன் மீது அழுத்தம் கொடுக்க முடியாது என்பது அரசு ரீதியான ஒரு வாதமாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இதே வாதத்தை முன்வைத்து நேற்று தினம் தீபம் ஏற்றுவதற்காக முயற்சி செய்தவர்களை தடுத்து நிறுத்தியது மட்டுமில்லாமல் மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் பகுதியில் 144 தடை உத்தரவை போட்டிருந்தார்கள். மேலும் இந்த உத்தரவுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டிய தலையாய கடமை அரசுக்கு மிக முக்கியமாக இருப்பதனால் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக
தெரிவித்திருந்தனர். இந்த சூழல்ல இன்றைய தினம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை அரசு நிறைவேற்ற தவறிவிட்டது, தன் கடமையிலிருந்து தவறிவிட்டது, மேலும் தீர்ப்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பதனால் அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு என்ற வழக்கு தற்பொழுது தாக்கலாக இருக்கிறது. அந்த வழக்கும் இன்றைய தினம் தனி நீதிபதியுடைய விசாரணைக்கு வருகின்றன. பிற்பகல் 1 மணி அளவில் அந்த விசாரணை வருகிறது. அதற்கு முன்னதாக இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று காலை 2 நீதிபதிகள் அமர்வுல வந்திருக்கின்றனர். இந்த விசாரணையில நீதிபதி மனுதாரர் 10 நபர்களோடு இணைந்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கியுள்ளார். மனுதாரர் பெரும் கூட்டத்தோடு சென்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தியுள்ளார். அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டுள்ளன, காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர், மத பிரச்சனை ஏற்படும் நிலை உருவானது, தமிழக அரசின் அச்சம் உண்மையாகிவிட்டது. CISF நீதிமன்றத்தை பாதுகாக்கவே அவர்களை மனுதாரருக்கு பாதுகாப்பாக அனுப்பியது ஏற்கத்தக்கதல்ல என்றும் அரசு தரப்பிலிருந்து தங்களுடைய வாதங்களாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனி நீதிபதி கொடுத்த உத்தரவுல தீபம் ஏற்றுவதற்கு உரிய பாதுகாப்பை மாநில அரசு வழங்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் உரிய பாதுகாப்புக்கு மத்திய பாதுகாப்பு படையினரும் வருவார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நேரத்தில் அதை சுட்டிக்காட்டி வாதிடக்கூடிய தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் இதுபோல் ஒரு உத்தரவு என்பது நடைமுறைக்கு எதிரானது. குறிப்பாக CISF பாதுகாப்பு படையினர் அவர்களுடைய பாதுகாப்பு என்பது நீதிமன்றத்தை பாதுகாப்பதே தவிர அவர்களை மனுதாரருக்கு பாதுகாப்பாக அனுப்புவது என்பது ஒரு ஏற்புடையதாக இருக்காது என்ற தங்கள் வாதத்தையும் முன்வைத்திருக்கின்றனர். மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த தினத்தன்று தண்டனை வழங்க இயலாது என்பதை சட்டத்தின் ரீதியாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பிலான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் நடைபெற்றக்கூடிய இந்த நிகழ்வு என்பது இரு பிரிவினர் இரு மதத்தினரிடையே ஒரு பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்தி ஒரு மத பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு உருவாகி இருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு அரசு கொண்டிருந்த அச்சம். இரு தரப்பினரிடம் எந்த வகையிலும் மோதல் ஏற்பட்டுவிடக் கூடாது, மத நல்லிணக்கத்திற்கு எந்த குந்தகம் விளைவித்திடக்கூடாது என்பதனால் கவனத்துடன் இந்த விவகாரத்தில் அரசு கையாண்டு வருவதாகவும், இந்த சூழல்ல தனி நீதிபதியுடைய உத்தரவு என்பது அந்த மனுதாரருக்கு சாதகமா இருந்தாலும் அந்த மனுதாரரே அந்த உத்தரவை மீறி இருக்கிறார். அதுவும் குறிப்பாக தனி நீதிபதி கொடுத்த உத்தரவுல 10 நபருடன் சென்று தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல மனுதாரர் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இரு தரப்பினரும் இரண்டு மதத்தினருக்கு இடையே ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கும் ஒரு மத கலவரம் தூண்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய வகையில் அவருடைய செயல்கள் அமைந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகளை அகற்றி தூக்கி எறிந்திருக்கிறார்கள், உடைத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சட்டம் மீறிய ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய மனுதாரர் தான் உண்மையிலேயே நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அவமதித்திருக்கக்கூடியவர் என்ற ஒரு வாதத்தையும் அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் CISF பாதுகாப்பு உயர்நீதிமன்றத்தில் மட்டுமே அவர்களின் அதிகாரம் நீதிமன்ற எல்லைக்குள் மட்டுமே, அதை தாண்டி அல்ல எனவும் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூருக்குள்ளாக ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு உள்ளூர் காவல்துறை மூலமாகவும் அம்மாநில காவல்துறை மூலமாக வழங்கப்படக்கூடியதுதான் ஒரு இயல்பான நடைமுறை எனவும், அதே நேரத்தில் அசாதாரண சூழல்களில் துணை ராணுவ படையினர் தேவைப்படலாம். ஆனால் இந்த விவகாரத்தில் CISF உடைய பாதுகாப்பு என்பது ஒரு யதார்த்தத்தை மீறியதாக இருக்கிறது என்ற வாதத்தையும் அரசு தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் விசாரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.